கடந்ததை எண்ணி கலங்கிட வேண்டாம், நடப்பதை நினைத்து அழுதிட வேண்டாம். கடந்ததை எண்ணி கலங்கிட வேண்டாம், நடப்பதை நினைத்து அழுதிட வேண்டாம். உலகத்திலே உள்ள உயர்ந்தோரை பார்க்கிலும், உலகத்திலே உள்ள உயர்ந்தோரை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கின்ற இயேசுவே போதும். உனக்குள்ள இருக்கின்ற இயேசுவே போதும். இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இன்ப இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட தெய்வ சமூகத்தில் சேர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கும் வேத வசனத்திலிருந்து ஒரு சிறு காரியத்தை, ஒரு சாதாரணமாய் நடந்த ஒரு சம்பவத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு, இந்த சின்ன சின்ன காரியங்களின் மூலமாக, இந்த சிறு சம்பவங்களின் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற விதங்களை நாம் நமக்குள்ளாக ஆராய்ந்து முடிவெடுக்கத்தக்க ஒரு கிருபை நம்மில் உண்டாகட்டும். நான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 26, 27 அதிகாரங்களை நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு வருவோமானால், அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நாம் முற்றிலுமாய் அறிந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபின் ஈசாக்கின் புத்திரர்கள் ஏசா யாக்கோபு என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். எங்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் உற்று பார்ப்போமானால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதின 17வது வசனத்தில் எழுதிய ஒரு வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கு ஏசாவை குறித்து ஒரு நேர்த்தியான சம்பவத்தை, நடந்ததாய் இருப்பதாய் நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை நாம் உணரும்படியாக ஆவியானவர் குறித்து வைத்திருக்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அவன் ஆசீர்வாதத்தை தேடினான். ஏசா ஆசீர்வாதத்தை தேடினார். அந்த ஆசீர்வாதத்தை கண்ணீரோடு தேடினார். தேடியும் அடையாமல் போனார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஆனால் ஏசாவினுடைய அப்பாவும் அவன் எவ்வளவு ஆசையாய் மகனுக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருந்தான் என்பதை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களில் நாம் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். அவருடைய அந்த 2 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என்னை முழுமையாய் என்னுடைய ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் தாய் சொல்லும் பொழுது, யாக்கோபிடத்தில் சொல்லும் பொழுது, மகனை அவருடைய கர்த்தரை முன்னிட்டு அவர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கே ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது நமக்கு உண்மை. அதனுடைய நிலை, கர்த்தருடைய நாமத்தினாலே என் மூத்த மகனாகிய ஏசா மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டார். அதனுடைய முழுமை. ஆனால் விருப்பம் கொண்டது எதனால் என்கிற ஒரு கேள்வியை நாம் வாசிப்போமானால், அவர் மகனை முழுமையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவர் உள்ளத்திற்குள் இருந்தாலும், அவர் விருப்பம் கொண்டதனுடைய முழு நோக்கம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு அதில் விவரமாய் எழுதியிருக்கிறது. அவன் வேட்டையாடி வருவான், வேட்டையாடி வருவதெல்லாம் வாய்க்கு ருசியா இருந்ததால் ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த காரியங்களை எல்லாம் ஏதோ வாசித்திருக்கிறோம். சிறுவர் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமையானால் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்.
அதோடு பிரசங்கத்திற்கு நிற்கும் பொழுது இந்த காரியங்களை அப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகிறோம் என்கிற உணர்வு நமக்குள் இருந்தாலும் இவைகளின் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் உற்று பார்ப்பீர்களானால் இன்றைக்கு உள்ள உலகத்தின் நடைமுறையில் கிறிஸ்தவ சபையில் போதகரின் நடுவில் விசுவாசிகளின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் சம்பவமாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியவர்களாய் நிற்கிறோம். கொஞ்சம் உற்று பார்ப்போமானால் அது நமக்கு தெரியும். யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணி இருந்த எண்ணம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடு என்று சொல்லுகிறது போல அது அங்கு காணப்படுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறதாக நாம் வாசிக்கலாம். அதில் அவன் வேட்டையாடி கொண்டு வருவதெல்லாம் இவன் வாய்க்கு ருசியாக இருந்தது. இவ்வளவு சிரமப்பட்டு என் மகன் என் வாய்க்கு ருசியாக இருக்க இப்படி செய்கிறானே, நான் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் மூலம் அவன் மேல் அவர் பட்சமாக இருந்தார். நல்லது, அது இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மூத்த மகனை அவர் அழைக்கிறார். அழைத்து அவரோடு காரியங்களை எல்லாம் பேசி அனுப்புகிறார். என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ சீக்கிரமாய் வேட்டைக்கு போ, நல்லா எனக்கு ருசியுள்ளது உனக்கு தெரியும், அதை அடித்து சமைக்குவான சாப்பிட்டு திருப்தியாகி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இது நடந்த சம்பவம். ஆனால் ஆசைப்பட்ட தகப்பனுக்கும் ஆசீர்வாதத்தை தான் ஆசைப்படுகிற மகனுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மகனுக்கும் இந்த வேதம் சொல்கிறது, அவன் கண்ணீரோடு தேடியும் அந்த ஆசீர்வாதத்தை அடையக்கூடாமல் போனான் என்று எழுதியிருக்கிறது. ரெண்டு பேருக்கும் முடியாத ஒரு சம்பவம் இங்கு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆசைப்பட்டால் அவர் ஆசீர்வதிக்க முடியவில்லை, பெற வேண்டும் என்கிற ஆசையோடு ஓடினான், இவனும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ரெண்டும் இடைப்பட்ட ஒரு சம்பவத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. பல காரியங்களை நாம் பேசலாம். இன்றைக்கு உலகம் ஒரு தனிப்பட்ட போக்கிலே போய்கொண்டிருக்கிறதை அறிவோம். விசுவாசிகளை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிகளில் எந்த அளவிற்கு இந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை என் மகனுக்கு நான் தர வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதத்தை தேடி இன்றைக்கு வரைக்கும் அடைகிறோம். ஆசீர்வதித்திருக்கிறார் என்று முடிந்த ஒரு வார்த்தையை இன்னும் பெற முடியவில்லை, இன்னும் எனக்கு அது கிடைக்கவில்லை என்று தேடி ஓடுகிற அனுபவத்தில் இன்றைய கிறிஸ்தவம் அப்படியே தலைகீழாய் மாறி இருக்கிறதை அறிவோம். ஆனால் ஆசீர்வாதம் பெற முடியவில்லை. நான் ஒரு வியாதிஸ்துள்ள ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரே மகன், அவனை வைத்து படாத பாடுபட்டார்கள். யார் எந்த இடத்திற்கு சொன்னாலும் கடைசியில் ஆண்டவரை தேட தொடங்கினார்கள். ஒருவர் அந்த போதகர் என்று கை கட்டினார், அங்கு ஓடினார்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம் வைத்திருந்து ஒரு மாதம் வைத்தார்கள். அங்கிருந்து இன்னொரு போதகர் என்று கை காட்டினார்கள், அங்கு போனார்கள். சொல்லுவதெல்லாம் செய்து பார்த்தார்கள். இன்னொரு போதகருக்கு காட்டினார்கள். கடைசியில் ஒரு பெரிய போதகர் என்று சொல்லுகிற அந்த அளவில் இருக்கிற வல்லமையுள்ளவர் என்று சொல்கிற இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கு அவர் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டு கடைசியில் அவர்களுடைய சாட்சியை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் தெரியும். ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஐயா, ஏராளமாய் ஓடுவேன். நான் போற நேரத்துக்கு ஒரு சில இடத்திலே இந்த வேலையை செய்கிறோம், இந்த வேலையை செய்து கொடுத்தால் நல்லது, இந்த வேலையை செய்கிறோம், இந்த வேலைக்கு இவ்வளவு தேவை, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். நாங்களே பொறுப்படுத்தி கூட அதை செய்து பார்த்தோம். அதனால் எங்களுக்கு மிஞ்சினது மரணம் மட்டும்தான், வேறொன்றும் எங்களை தொட முடியவில்லை என்று குறையாய் சொல்லவில்லை. ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி இங்கு ஒரு மனிதன் பிரயாசப்பட்டும் பெற முடியாமல் போகிறான். வனத்திற்கு போகிறான், வேட்டையாடுகிறான், மிருகத்தை தேடுகிறான். அவன் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ மிருகங்கள் போக்குவரத்துமா இருக்கிறது பார்க்கிறான். இதல்ல என் தகப்பனுக்கு ருசி, இதல்ல என் தகப்பனுக்கு ருசி, இந்த சிறியதா இருக்கணும், கொழுத்ததா இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி தேடி தேடி பிரயாசப்பட்டு அலைந்தும் அவன் அடையாமல் போனான் என்று எழுதியிருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 விசேஷ காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் அவைகளில் பகுத்தெடுக்கலாம். நான் 2 காரியங்களை நம்முடைய உணர்வுக்காக இந்த வேதத்திலே வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதின ஒரு நேர்த்தியான வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை ஆரம்பத்திலேயே ஏசா அலட்சிய போக்குள்ளவனாய் இருந்தான் என்பதை நாம் அறிய முடியும். அதற்கு காரணம்
வேதத்தில் எழுதியிருக்கிறதை வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற அந்த வார்த்தை, அவன் தன் சிரேஷ்ட புத்திரத்தை அலட்சியம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறார். ஒரு அலட்சிய போக்கு. எதில் அவனுக்கு இந்த அலட்சிய விதமான போக்கு இருந்தது என்று தெரியாது. எந்தெந்த விதத்தில் எல்லாம் இவன் அலட்சியக்காரனாய் வாழ்ந்தான் என்று தெரியாது. அதை தன்னுடைய பொறுப்பை எடுக்கவில்லை. அதை குறித்து என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. அதை குறித்து என்ன காரியத்தை பேசினாலும் அது அவனுக்கு கவனம் இல்லை. அதை குறித்து என்ன காரியத்தை சொன்னாலும் அது அவனுக்கு கவனம் இல்லை. இந்த கவனம், இப்படிப்பட்ட நிலை அவனுக்கு பெற வேண்டிய ஆசீர்வாதத்திற்குமே தடையா இருந்ததை முதலாவது நாம் அறிந்து கொள்வோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டாயமாய் பெற்றுக்கொள்ளலாம். என்னில் இருக்கிற அலட்சியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை என்பதை முதலாவது நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நான் வார்த்தையிலே சொல்லுகிறேன், வேற வசனங்களோடு கூட இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தனைக்காக எத்தனை 1000 முறை ஞானஸ்நானத்தை பிரசங்கம் கேட்கிறோம். எத்தனை 1000 முறை பரிசுத்த ஆவியானவரை பிரசங்கத்திலே கேட்கிறோம். எத்தனை முறை பரிசுத்தத்தை பிரசங்கத்திலே கேட்கிறோம். எத்தனை முறை ஆராதனையை தள்ளிவிடக்கூடாது, குடும்பத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று பிரசங்கத்திலே கேட்கிறோம். எத்தனை ஊழியர்கள் எவ்வளவு விதமான கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நமக்கு உபதேசிக்கிற எத்தனை நேர்த்தியான செய்திகள் நமக்கு எச்சரிப்பின் தன்மையாய் கொடுக்கப்படுகிறது. எச்சரிப்பின் வார்த்தையாக, செய்யாதே, தொடாதே, தீண்டாதே, களவாதே, அவர்களோடு சேராதே. அதுவும் எடுத்த எடுப்பிலேயே சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நம்மை பிரமிக்க செய்கிறது. எடுத்த வார்த்தையே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ஒரே வரியாய் எடுத்த வார்த்தையே எச்சரிப்பின் சத்தமாய் மாறுகிறது. எத்தனை 1000 முறை படிக்கிறோம். ஆனால் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறோமா? கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை செய்ய ஆசைப்பட்டிருக்கிறோமா? இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் தேவ பிரசனத்திற்கு முன்பாக நிற்கிறோமா? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஊழியர் இருக்கிறார். அவரை குறித்து நான் பேசுவதற்கு இல்லை. அவர் அருமையான ஒரு ஊழியர். ரொம்ப பறந்து பேசுவார். பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்படி இப்படி என்று பறந்து பேசுவார். ஆனால் ஒரே வீட்டில் குடியிருப்பார், தனியாய் சாப்பாடு செய்து கொண்டிருப்பார். பிள்ளைகளோடு மனைவியோடு சேர்வதற்கு அவருக்கு ஆகாது. வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அவைகளுடைய ஆழங்கள் நமக்கு தெரியும். ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவிக்கிறோம் என்பதை மறந்து போகிறோம். அங்கு போனால் ஆசீர்வாதம், இங்கு வந்தால் ஆசீர்வாதம், இப்படி இருந்தால் ஆசீர்வாதம், இந்த இடத்திற்கு போனால் ஆசீர்வாதம், அதை மாத்திரம்தான் நான் கடைபிடிக்கிறேனே தவிர ஆசீர்வாதத்தின் நோக்கம், ஆசீர்வாதத்தின் கிருபையை ஏன் என்னை விட்டு அது விலகுகிறது என்று யோசிக்கிறதில்லை. ஏசாவை பாருங்கள். அவன் பட்ட பிரயாசம் கொஞ்சம் அல்ல. எவ்வளவு நேரத்தோடு எழுந்தான், எத்தனை மிருகம் நடமாடுகிற இடத்திற்கு ஓடினான், ஏழு கடலை பார்த்து மறைந்திருந்தான், என்ன பாடுபட்டு ஒன்ற தகப்பனுக்கு பிரியமானதை குறித்து அடித்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் ஆசீர்வாதம் பெற முடியவில்லை. வேறும் சொல்லுகிற கண்ணீரோடு தேடியும் பெற முடியவில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எப்பொழுது இந்த வேத வசனத்தை அலட்சியப்படுத்தி, எப்பொழுது எனக்கு தேவன் கொடுத்த கட்டளையை கை கொள்ளாமல், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல், நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்க வேண்டிய பிரகாரமாய் முறையாய் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அதை சேவியாமல், தொழுது கொள்ளாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ, அது வரைக்கும் ஆசீர்வாதத்தை கண்ணீரோடு தேடியும் என்னால் பெற முடியாது. கொடுக்கிறேன் என்று ஈசாக்கு மூட்டை கட்டி வைத்திருந்தாலும் எனக்கு அது கிடையாது. அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இன்னொன்று. நான் வேத வசனத்தில் வாசிக்கலாம். 26வது அதிகாரம் ஆதியாகமம் 35வது வசனத்தில் வாசியுங்கள். இன்னொரு காரியம் இருக்கிறது. ஏசாவின் செய்கை ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனமடிவாய் இருந்ததாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கருத்துள்ளவர்களாய் வாசியுங்கள். அந்த வேதத்தை ஏதோ காரியமாய் என்ன வேண்டாம், மனநோவாய் இருந்தார்களாம். அவர்கள் மனநோவாய் இருந்தார்கள். மனநோவாய் இருக்கிற மக்களோடுதான் இவனுக்கு முழு ஐக்கியமும் குடும்பம் நடத்துதலும். நீங்க அந்த மனநோவான காரியங்களை ஒரு நிமிஷம் ஒரு வீட்டில் குடியிருக்கும் பொழுது சிந்தித்து பாருங்கள். ஈசாக்கும் ரெபேக்காலும் உட்கார்ந்திருப்பார்கள். அவனுடைய போக்கு வறுத்து
அவர் கண்களுக்கு முன்பாக நடக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நடக்கும். ஒருவேளை ஏசா கூப்பிடுவார், அவர்கள் பதில் கொடுப்பார்கள். ஏசா கேட்பார், அதற்கு அவர்கள் ஒரு பதில் கொடுப்பார்கள். அவர்கள் கூப்பிடுவார்கள், ஏசா பதில் கொடுப்பார்கள். பிள்ளைகள் சத்தமிட்டு விளையாட பாட அப்படியெல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் பார்க்க ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் அது மன நோவா இருந்ததாம். இந்த காரியங்களை நாம் சிந்திக்கிறதில்லை. கர்த்தருடைய மனுஷன் கை வைத்து ஜெபித்தால் ஆசீர்வாதம் வரும், அது ஒன்று நமக்கு தெரியும். எங்க சுற்றினால் அவர் கை வைத்தால் போதும், எங்க சுற்றினால் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னால் போதும். அதுவும் இதற்கு முன்னால் உள்ள காரியங்களை எல்லாம் உங்களுக்கு எந்த அளவிற்கு இந்த வயதுக்குட்பட்ட நிலையில் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. அச்சடித்து காகிதம் வைத்துக் கொள்வார்கள். அந்த இன்லைன் லெட்டர்னு ஒன்று போக்குவரத்து வரும். அந்த லெட்டர் இல்லைன்னா போஸ்ட் கார்டு ஒன்று இருக்கும், அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். காணிக்கை அனுப்பின உடனே ஒரு தபால் எடுத்து உங்கள் அட்ரஸுக்கு திருப்பி அனுப்புவாங்க. உங்கள் பணம் எங்களுக்கு கிடைத்தது, இந்த பணம் கிடைத்தது உங்களுக்காக, நாங்கள் இரவு பகலாச்சு. இந்த தபால் இந்த கையில் வந்த போது அதை எவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க. அவருக்கே பணம் அனுப்பிட்டேங்க. அது பாருங்க, எனக்கு அவ்வளவு ஆயிடுச்சுங்க. திடீரென்று ஒரு சகோதரனை நான் வழியிலே சந்தித்தேன். வேகமாய் போனார். நிறுத்தி, என்ன பிரதர் இவ்வளோ அவசரம், ஏதாவது ஆஸ்பத்திரியில் யாராவது இருக்காங்களா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை ஒரு செக் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். நான் எவ்வளோங்க இங்கே வேண்டாங்க, அது எதுக்கு காட்டக்கூடாதுன்னு இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு காட்டுங்க பிரதர், எவ்வளோ அனுப்புறீங்க, என்ன செய்யறீங்கன்னு பார்க்கலாமே. அவர் எடுத்தார், ஒரு காசோலை ஒன்று கையில் எடுத்தார், ஒரு செக் ஒன்று கையில் எடுத்து அந்த செக்கில் காட்டினார். 1000 ரூபாய் இருந்தது. இது எதுக்காக பிரதர் அனுப்புறீங்க? அந்த பிரதருடைய ஊழியத்துக்கு. அவர் என்ன செய்வாருங்க, இந்த தபால் போன உடனே ஒரு தபால் அனுப்பிடுவாங்க, உங்கள் பணம் கிடைச்சிருச்சு, உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஐயா, ஒரு காரியத்தை நான் தவறாக சொல்கிறது இல்லை. ஞானஸ்நானம் இல்லை, வேற காரியங்கள் இல்லை, ஆராதனை கிடையாது, பாடுறது கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது. வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, தேவனுக்கே மனவேதனையாயிருக்கிற பிள்ளை, ஆண்டவரே மனவேதனைப்படுகிற. ஏன்டா இந்த நமக்கு கிடைச்சார்? ஏன் இந்த பையனை நான் பெற்றெடுத்தேன்? ஏன் இந்த பையனை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தேன்? இரவு பகலாய் செல்லுலேயே உட்காந்துருப்பான். இரவு பகலாய் எங்கெங்க சுத்தணுமோ சுத்திக்கிட்டே வருவான். என்னென்ன யாரோட என்னென்ன கதை பேசணுமோ பேசிட்டே இருப்பாங்க. வேத புஸ்தகத்தில் ஒன்றும் தொட மாட்டான். ஜெபிக்க தெரியாது, வேத வாசிக்க தெரியாது. அந்த அனுபவத்தில் அவங்க உள்ள நுழையில. அவங்க போதகர் நடத்தினால் இவங்க நடக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு மனவேதனையான அனுபவங்கள், ஆண்டவருக்கு மனவேதனையான காரியங்களை நடப்பிக்கிற என அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக மனவேதனையை உண்டு பண்ணுகிற நீ யாரானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய வேட்டைக்காரனானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய மிருகத்தை அடித்து கொண்டு வந்து சமைத்து அதற்கு வேண்டிய காரியங்களை பக்குவமாய் போட்டாலும் சரி, இன்னும் சொல்கிறேன், நீ எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு 2 மனைவிகளையும் பயன்படுத்தினாலும் சரி, கிளற ஒருத்தி, அறுக்க ஒருத்தி, கழுவ ஒருத்தி, வேவிக்க ஒருத்தி, வறுக்க ஒருத்தி, சுட ஒருத்தி, என்ன செய்துட்டாலும் சரி, ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. உன் தேவனுக்கு மனவேதனையை நீ உண்டாக்கின பின்பு ஆசீர்வாதத்தை தேடுவாயானால் ஏமாந்து போவாய். பார்வைக்கு எல்லாம் தெரியும், ஆசீர்வாதம் போல இருக்கும். அழுக வேண்டிய நேரம் வரும்போது அழுகைய பாருங்க. தகப்பனே, எழுந்து என்னை ஆசீர்வதியும். கலங்கி போனான் ஈசாக்கு. எப்பா, ஒருத்த வந்து வாங்கிட்டு போனான், அவன் யாரு? இவன் கலங்கி போனார், ஏசா கலங்கி போனார். ஐயோ, அடுத்த வார்த்தை, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த வார்த்தை, ஒன்று கூடவா எனக்கு வைக்கல. நீங்க படித்து பாருங்கள், இந்த வேத வசனத்தை வாசிங்க. ஒன்று கூடவா எனக்கு வைக்கல. இப்போ எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், ஒன்று கூட வைக்கல. இப்போ எனக்குன்னு ஒன்று கூட நீங்க வைக்கலையா? நீ என்னதான்டா நினைச்சு அவனுக்கு கொடுத்தேன், உனக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த வார்த்தையை நீங்களே கவனிங்க. முழங்கள்ல நில்லுங்க, அழுங்க. ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு பாருங்க. எல்லாரும் ஆயத்தம். நான் 2 மனைவியை வச்சு சமைச்சிருக்கேன். நான் உனக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் போய் நடந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். சுமக்க முடியாத பாரத்தை தூக்கிட்டு வந்தேன். எது இளம்பா இருக்கும், எது உனக்கு சுவையா இருக்கும், எது கொஞ்சம் கொழுப்புள்ளதா இருக்கும், எது நேர்த்தியா இருக்கும், அதை தேடி அது வர்ற வரைக்கும் இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரிதான்.
ஆனால் எனக்கு உன்னதான் ஆசீர்வதிக்கணும்னு மனது இருந்தது. நீ எங்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் உனக்கு ஆசை இருந்தது. ஆனா 2 பேத்துக்கும் முடியலையப்பா. கொடுக்க எடுக்கிறேன், உனக்கு அது இல்லை. வாங்க நினைத்து வந்திருக்கிறாய், உனக்கு வாங்க முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிஷம் இந்த சிந்தனைக்கு உங்கள் இதயத்தை திருப்பி வாருங்கள். 2 சம்பவமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், எத்தனை ஊழியர்கள் உங்களுக்காக கண்ணீர் வடித்தாலும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மறக்க வேண்டாம். இது என்ன இப்படி ஒரு ஊழியக்காரர் பேசலாமா? இப்படி சாபம் கொடுக்கலாமா? இல்லை. ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வழியை வகுத்திருக்கிறார். அந்த வழி ஒன்று, நீ மனசஞ்சலம் இல்லாதவனாய் தேவனை வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நீ வாழத் தொடங்கு. அவர் மனவேதனைப்படாதபடி, மனசஞ்சலம் அடையாதபடி, ஏன் இந்த நிலை எனக்கு, ஏன் இந்த அனுபவம் எனக்கு, இந்த மகன் இப்படி ஆகிவிட்டானே, இவன் என்னை நேசிக்கல, இவன் என்ன பாடல, இவன் என்ன துதிக்கல, இவன் எனக்கு இஷ்டம் போல நடக்கிறான் என்று அவர் மனது சஞ்சலப்படாதபடிக்கு வாழ்ந்து கொள். இன்னொன்று, அலட்சியம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு வா. ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலே முன்னாய் தேய்த்திருக்கிறது. ஒரு தம்பி ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போயிருக்கார். அதற்கு பின்பு சம்பவங்கள் வித்தியாசமாய் நடந்திருக்கு. அவர் என்னிடத்தில் பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், 2 பேரும் போனா பாவம் செய்தார்கள் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கிறார். பரிதாபமான நிலைமை. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். எந்த இடத்தில் அலட்சிய போக்காய் நடக்கிறாயோ, அந்த அலட்சியம், எந்த இடத்தில் மனநோவா இருக்கிறாயோ, கர்த்தருக்கு மனநோவா இருக்கிறாயோ, அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கும்படி அவர் கரங்களை உயர்த்துவார். ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி அது உன்னை தடுத்து நிறுத்தும். அலறுவாய், புலம்புவாய். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு தேடியும் அடையாமல் போனான். இன்றைக்கு நம்முடைய அலட்சிய போக்கை மாற்றிக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் எடுங்கய்யா. தண்ணீரை மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பாவங்களை அறிக்கையிட்டு தண்ணீரில் மூழ்கி ஒரு நல்ல ஞானஸ்நானம் எடுங்க. அதற்கு பின்னால உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாய் மாற்றி அமைங்க. வாழ்க்கை முழுமையாய் பரிசுத்தமாய் மாற்றுங்க. ஆராதனையை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பந்தியை விட்டுறாதீங்க. தேவ பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. தேவ பிரசன்னத்தோடு நெருங்கி நிற்க தொடங்குங்க. தேவனுடைய காரியங்களிலே கருத்துள்ளவர்களாயிருங்க. அவருக்கு மனநோவாய் வேண்டாம். அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையின் தன்மைக்கு உங்களை விட்டு கொடுங்கள். ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் அருகிலே நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி அவருடைய கரத்தில் நம்மை ஆராயும்படி அர்ப்பணிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நடந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வாதம் தகப்பனின் வாயில் ஏராளமாக இருக்கிறதையா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த மகனுடைய கையில் நேர்த்தியான ருசியுள்ள பதார்த்தங்கள் அடங்கிய பாகை இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதமோ பெற முடியாமல் இப்படி போய்விட்டான். அந்த நிலைமையைத்தான் இன்றைக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தில் எண்ணினோம். ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எங்களுக்கு வேதனை? ஏன் எங்களுக்கு கலக்கம்? ஏன் எங்களுக்கு துக்கம்? ஏன் எங்களால் மேலே போக முடியவில்லை? ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை? அந்த ஊழியக்காரர் நல்லவரா? இந்த ஊழியக்காரர் நல்லவரா? இங்கு ஓடினால் அது கிடைக்குமா? அங்கலாய்த்து தேடி தெரிகிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் உம்மை அலட்சியப்படுத்துகிற விஷயங்களில் ஆராய்ந்து கொள்ளும்படி இருதயங்களை திறந்தரணும். ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்தரணும். மாத்திரமல்ல, உமக்கு மனநோவு உண்டாக்காதபடி தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உம்மை பார்க்கிற கண்களை அவர்களுக்கு தாரும். உம்மோடு நிற்கிற அனுபவங்களை அவர்களுக்கு தாரும். உண்மையிலே பெலன் கொள்ளுகிற அனுபவங்களை தார். தங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கிற உள்ளந்தாரும். தங்களை உடைத்து நொறுக்கி பார்க்கிற உள்ளந்தாரும். கண்ணீரோடு தேடியும் காணக்கூடாத ஒரு நிலை தேவ பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்துள்ள கரங்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதியும். உமது கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்திற்கென்று கரங்களை உயர்த்தி மேகம் எடுத்துக்கொள்ள வரைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உங்களையும் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.